Hello students, welcome to second standard maths. We saw about time in the last video. In this video, we will see about unit 6 information processing. Okay? Information processing is the manipulation of data to produce useful information. அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்றது ஒரு பயனுள்ள தகவல்களை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்றத பார்க்குறது தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஓகே, இன்ஃபர்மேஷன் அப்படின்றது டேட்டா. அப்போ அந்த டீட்டெயில்ஸை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஓகே, இன் திஸ் யூனிட் we are going to learn about systematic listing, selection and collection of data. Let's learn about systematic listing. முறையான பட்டியல். Okay. Systematic listing means writing all the possible solutions to a problem in a logical and organized way. முறையான பட்டியல் அப்படின்றது ஒரு பிரச்சனைக்குரிய எல்லா தீர்வுகளையும் ஒழுங்கமைக்கப்பட்ட வழியில முறையா எழுதுவது. ஓகே, இந்த லெசனுக்குரிய கீவேர்ட்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, systematic list முறையான பட்டியல். செகண்ட், பேர் அதாவது ஜோடி. தேர்ட், வே வழி. ஓகே சில்ட்ரன், look at the picture. Arun wants to reach the school from his house. One way is shown for you. List down all the other possible ways. ஓகே, அருண் அவனுடைய வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வழியை அவங்களே போட்டு காமிச்சிருக்காங்க. மற்ற வழிகளை நம்ம கண்டுபிடிக்கலாமா சில்ட்ரன்? லுக் அட் த வேஸ் ஒன் பை ஒன். டோட்டலி அருண் ஹேஸ் 6 பாசிபிள் வேஸ் டு ரீச் த ஸ்கூல் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். ஓகே, 6 வழிகள் இருக்கு வீட்டில இருந்து அவன் ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஓகே, நவ் டேக் பேஜ் நம்பர் 66. பாசிபிள் வேஸ் ஆஃப் பேரிங். எந்தெந்த வழிகளில் ஜோடி சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேரிங் மீன்ஸ் மேட்சிங் ஒன் திங் வித் அனதர் திங். ஓகே, ஒரு பொருளோட அதற்கு இணையான மற்றொரு பொருளை இணைக்கிறது தான் ஜோடி சேர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, let us learn the number of ways of dressing oneself with 2 shirts and 2 shorts. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 ஷர்ட்டு கொடுத்துருக்காங்க, 2 ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எந்தெந்த வழிகளில் நம்ம போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, வே 1 green shirt and blue shorts. வே 2 yellow shirt and blue shorts. வே 3 green shirt and red shorts. வே 4 yellow shirts and red shorts. Okay, there are 4 ways to wear the dress. இப்போ இந்த 4 வழிகளில் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see another example. Find all possible ways of arranging a pair of cups among the 4 cups. ஓகே, இங்கே 4 cups கொடுத்துருக்காங்க. இந்த 4 கப்ஸில் எத்தனை ஜோடிகளை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா சில்ட்ரன்? இங்கே பாருங்க, 2 ways கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல பாருங்க, க்ரீன் கப் அண்ட் பர்பிள் கப் இருக்கு. செகண்ட் வேல பாருங்க, பர்பிள் கப் அண்ட் க்ரீன் கப் இருக்கு. ஓகே, ஸோ சில்ட்ரன், 12 பாசிபிள் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் எ பேர் ஆஃப் கப்ஸ் வித் த அதர் 4 கப்ஸ். 12 வழிகளில் நம்ம இந்த கப்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, next take page number 67. Let's learn about selection. Selection is the process of identifying numbers in all possible ways. பாசிபிளான எல்லா வழியிலையும் எண்களை அடையாளப்படுத்துறது தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, செலெக்ஷன் ஆஃப் 2 numbers. Let us see the possible ways of keeping 4 custard apples in 2 baskets. அப்போ இங்கே 2 basket கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேஸ்கெட்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த கஸ்டர்ட் ஆப்பிள்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, see the picture. Children, we have 2 empty baskets and 4 custard apples. Let's find the possible ways to keep these apples in the basket. Way 1, the first basket is kept empty.
The second basket is filled with all 4 custard apples. Okay, so the number is 0 and 4. அப்போ first basket empty-ஆ இருக்கு, second basketல 4 custard apples இருக்கு. Okay, way 2 பாருங்க. First basket is filled with 1 custard apple and the remaining 3 custard apples are in the second basket. Okay, அப்போ first basketல ஒரு custard apple இருக்கு, second basketல 3 custard apples இருக்கு. So the number is 1 and 3. Okay, see way 3. 2 custard apples are in the first basket and 2 custard apples in the second basket. Okay, ரெண்டுலையுமே 2 custard apples இருக்குது. Okay, ரெண்டுலையுமே ஈக்குவலாக இருக்கு. So the number is 2 and 2. Okay, way 4 பாருங்க. 3 custard apples in the first basket and 1 custard apple in the second basket. Okay, the number is 3 and 1. Way 5 பாருங்க. The first basket is filled with 4 custard apples. The second basket is empty. Firstல 4 custard apples இருக்கு, second basketல empty-ஆ இருக்கு. So the number is 4 and 0. Okay, so totally there are 5 possible ways for keeping of custard apples 2 baskets. Okay, 5 வழிகள்ல நம்ம அதை அரேஞ்ச் பண்ணலாம். Okay, next take page number 68. See the picture. There are 2 parts. One with 10 red roses and another with 5 yellow roses in the garden. Okay, list down all the possible ways of choosing 10 flowers from the parts. Okay, இங்கே 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பார்ட்டில் 10 ரெட் ரோஸ் ஒரு பார்ட்டில் இருக்குது, 5 yellow roses இன்னொரு பார்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு 10 ஃப்ளார்ஸ் வரணும். அப்படின்ற மாதிரி இந்த பார்ட்டில் உள்ள ஃப்ளார்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கீழே பாருங்கள், வேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளார்ஸ் பார்ட் 1, ஃப்ளார்ஸ் பார்ட் 2 அண்ட் டோட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் எத்தனை வரணும்? 10 வரணும். ஓகே, பாப்பாமா சில்ட்ரன். இப்போ வே 1, we can choose 10 flowers in part 1 and 0 flowers in part 2. Now the total is 10. Okay, first partல 10 flowers எடுத்திருக்காங்க, second partல ஒன்றுமே எடுக்கலை. அப்போ the total flowers எவ்வளோ? 10 flowers. Okay, next way 2 பாருங்க. We can choose 9 flowers from part 1. 9 flowers part 1லேருந்து எடுத்திருக்காங்க and 1 flowers from part 2. ஒரு ஃப்ளாரை part 2ல எடுத்திருக்காங்க. So the total number is 10. Okay, way 3 likewise 8 flowers from part 1 and 2 flowers from part 2. Okay, similarly we can choose 7 flowers in part 1 and 3 flowers from part 2. Okay, way 5 6 flowers from part 1 and 4 flowers from part 2. Way 6 5 flowers from part 1 and 5 flowers from part 2. இப்போ 6 வழிகளில் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃப்ளார்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, now take page number 69. Let's learn collection of data. ஓகே, இந்த லெசனுக்குரிய கீவேர்ட்ஸ் டேட்டா. டேட்டானா தகவல். Collection of data means the process of preparing and collecting data. Data is collected to provide information on a specific topic. Okay, டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி அதை சேகரிக்கிறதுக்கான ஒரு செயல்முறை தான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்போட தகவல்களை சேகரித்து நம்ம கொடுக்கறது, அதை தான் நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, see the picture. Abhishek and his father visit a toy shop. அபிஷேக்கும் அவனுடைய ஃபாதரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு டாய் ஷாப்புக்கு போகிறாங்க. His father promises to buy him a toy if he answers the questions correctly. ஓகே, அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க? நான் கேட்குற கொஷினுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு டாய் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ ஹெல்ப் ஹிம்? ஓகே, அபிஷேக் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு டாய்ஸையும் கவுண்ட் பண்ணுறான். நம்மளும் சேர்ந்து கவுண்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் let us count the teddy bear toys. எத்தனை teddy bear toys இருக்கு? There are 10 teddy bears. Next we count the duckling.
எத்தனை ducklings இருக்கு? There are 5 ducklings. Next, we count the balls. எத்தனை balls இருக்கு? There are 8 balls. Okay. Now, let us answer the question. First question பாருங்க. Which toy is most in number? How many is that time? எந்த டாய் அதிகமாக இருக்கு? எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டாய் அதிகமாக இருக்கு? டெடி பேர் தான் அதிகமாக இருக்கு. There are 10 teddy bears. Okay. Second question பாருங்க. Which toy is found to be least in the shop? ஓகே, எது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எது குறைவாக இருக்குது? எந்த டாய் குறைவானதாக இருக்குது? லாரி டாய் தான் குறைவாக இருக்குது. ஓகே, there are only 3 toys. ஓகே, third question பாருங்கள். Can you place a rocket and lorry toys in the same shelf? Discuss அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ லாரி டாயும் ராக்கெட் டாயும் ஒரே அலமாரியில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ராக்கெட் டாய்ஸ் வந்து எப்படி இருக்கு? டாலராக இருக்கு. அண்ட் லாரி டாய்ஸ் வந்து லாங்கராக இருக்குது. அதனால் ரெண்டையும் ஒரே ஷெல்ஃபில் நம்ம என்ன பண்ண முடியாது? வைக்க முடியாது. ஓகே, நவ் டேக் பேஜ் நம்பர் 70. Observe the height of the trees in the given picture and write the answer. ஓகே, இங்கே 4 trees கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஹைட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கீழே உள்ள கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, பனானா ட்ரீ, பாம் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, கோகனட் ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரீ? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ட்ரீ கொடுத்துருக்காங்க? பனானா ட்ரீ கொடுத்துருக்காங்க. The height of the banana tree is 3 meter. Second, palm tree. The palm tree is 6 meter. Third one என்ன கொடுத்துருக்காங்க? Mango tree கொடுத்துருக்காங்க. The height of the mango tree is 4 meter. And then fourth என்ன கொடுத்துருக்காங்க? Coconut tree கொடுத்துருக்காங்க. The height of the coconut tree is 5 meter. Okay, second question பாருங்க. Which is the tallest tree? எது உயரமான மரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது உயரமான மரம்? பாம் ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட், விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ட்ரீ? எது குட்டையான மரம், அதாவது சின்ன மரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனானா ட்ரீ தான் சின்னதான மரம். ஓகே, நேம் த ட்ரீ விச் இஸ் 4 மீட்டர் டால். அப்போ எந்த ட்ரீ 4 மீட்டர் உயரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ட்ரீ? இட்ஸ் அ மேங்கோ ட்ரீ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Name the tree whose height is between 4 meters and 6 meters. ஓகே, 4 மீட்டருக்கும் 6 மீட்டருக்கும் இடையில எந்த மரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மரம் இருக்குது? இட்ஸ் த கோகனட் ட்ரீ. ஓகே, ஆர் யூ கிளியர் தட் சில்ட்ரன்? ஓகே, இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங், செலெக்ஷன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பார்த்தோம். ஓகே, ஓகே சில்ட்ரன், the first term is over. Study well, practice all the sums. Okay, thank you children.